नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामिनिधि नमिने नमो आचार्य पादाय निधाय कृपदायिने गौरगदामदाय नगर ग्रामधारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नमिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मोहं करोति वाचालं पङ्गुं लङ्घाय देगिरं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு காண்டம் 3 அத்தியாயம் 22 ஸ்லோகம் ஸ்லோகம் சாரி 23வது அத்தியாயம் ஸ்லோகம் 2 विश्रम्भेनात्म शौचेन कौरवेन दमेन च कश्रुषया सौहृदेन वाचा मधुरया च भोग படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. ஓ விதுரரே, தேவகீர்த்தி மிகவும் நெருக்கமான மிகுந்த மரியாதையுடன் புலன் கட்டுப்பாட்டுடன் அன்பும் மற்றும் இனிய சொற்களுடன் அவள் கணவருக்கு பணிவிடை செய்தாள். பொருளுரை. இங்கு இரு சொற்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. தேவகூதி விஸ்வரம் பேண மற்றும் கௌரவேண எனும் 2 வழிகளில் அவள் கணவருக்கு பணிபுரிந்தாள். இவையே கணவர் அல்லது பரம புருஷ பகவானுக்கு தொண்டு புரியும் 2 முக்கிய முறைகளாகும். விஸ்வரம் பேண என்றால் நெருக்கத்துடன் என்றும், கௌரவேண என்றால் மிகுந்த மரியாதையுடன் என்றும் பொருளாகும். கணவர் ஒரு மிகவும் நெருங்கிய தோழர் ஆவார். அதனால் மனைவி நெருங்கிய தோழி போலவே பணிபுரிய வேண்டும். அதே சமயம் அவள் கணவர் நிலையில் உயர்ந்தவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அவள் எல்லா மதிப்பையும் அவருக்கு தர வேண்டும். ஒரு ஆணின் உளவியல் பெண்ணின் உளவியலும் வேறுபட்டவை. உடல் வடிவ அமைப்பினால் ஒரு ஆண் அவனுடைய மனைவியை விட உயர்ந்தவனாக இருக்க விரும்புகிறான். ஒரு பெண் உடலமைப்பால் இயற்கையாக கணவனை விட தாழ்ந்தவளாக உள்ளாள். இவ்வாறு இயற்கையான இயற்புணர்ச்சி என்னவென்றால் கணவன் மனைவிக்கு மேலானவனாக அமைகிறான். இது கடைபிடிக்கப்பட வேண்டும். கணவன் பக்கத்தில் ஏதேனும் தவறு இருந்தாலும் மனைவி அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எந்தவித தவறாக புரிந்து கொள்ளுதலும் இருக்காது. விஸ்வரம் பேண என்றால் நெருக்கத்துடன் என்று பொருள். ஆனால் இது இகழ்ச்சியை உருவாக்கும் நெருங்கிய நட்பாக இருக்கக்கூடாது. வேத நாகரிகத்தின்படி ஒரு மனைவி தன் கணவனை பெயரிட்டு அழைக்கக்கூடாது. தற்கால நாகரிகத்தில் மனைவி கணவனை பெயரிட்டு அழைக்கிறாள். ஆனால் இந்து நாகரிகத்தில் அவள் அவ்வாறு செய்வதில்லை. இவ்வாறு உயர்ந்த தாழ்ந்த மனப்பான்மைகள் புரிந்து கொள்ளப்படுகின்றன. தமேனச என்னும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் ஒரு மனைவி தன்னை கட்டுப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும். ஹிருதே வாசா மதுராய என்றால் எப்போதும் கணவனுக்கு நல்லதே நடக்க ஆசைப்படுதல், அவரிடம் இனிமையான வார்த்தைகள் பேசுதல் என்று பொருள். ஒருவர் வெளியுலகில் பலவித இவ்வுலக தொடர்புகளால் அனுமதி இழக்கிறார். அதனால் அவர் மனைவியால் இனிய வார்த்தைகளால் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்போ கணவர் எப்பவுமே உயர்ந்த நிலையில் இருக்கிறார். பெண்ணை விட ஆண் உயர்ந்த நிலையில இப்போ கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பெண் என்பவள்
கணவனுக்கு பணிவிடை புரிய வேண்டும். எப்படி பணிவிடை புரியணும்னா, ஆன்மீக ரீதியாக. அப்படி செய்யும்போது அவள் உடலை விடும்போது ஆன்மீக லோகத்திற்கு அவள் சென்று விடுகிறாள். அடுத்தது ஸ்லோகம் 3. விஸ்ருஜ்ய காமம் தம்பம் ச த்வேஷம் லோபமகம் மதம் அப்ரமத்தோத்யதாதி நித்யம் தேஜூயாம் சமசோசயத். ஹரே கிருஷ்ணா மதர்ஜி, நான் படிக்கிறேங்க மதர்ஜி. சரிங்க மதேஷ். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபுபாதகி ஜெய். மொழிபெயர்ப்பு. நல்ல அறிவு நிலையில் அயராது உழைத்து இச்சை, கர்வம், பொறாமை, பேராசை, பாவச் செயல்கள், வீண் தற்பெருமை இவற்றை விட்டுவிட்டு அவள் ஆற்றல் மிகுந்த தனது கணவரை மகிழ்வித்தாள். பொருளுரை. இங்கு ஒரு கணவருடைய சிறந்த மனைவியின் சில குணங்கள் தரப்பட்டுள்ளன. கர்தம முனிவர் தூய்மை என்னும் தகுதியால் சிறந்தவர். அந்த கணவர் மிகுந்த ஆற்றலுடையவர் என்னும் பொருள்படும் தேஜுயாம்சம் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு மனைவி புனித உணர்வு நிலையில் தன் கணவருக்கு சமமாக முன்னேறி இருந்தாலும் அவள் வீணான கர்வம் கொள்ளக்கூடாது. சில சமயம் மன்னராகிய சுயம்பு மனுவின் மகளான தேவகீதியை போல மிகுந்த பணக்கார இடத்திலிருந்த மனைவி வருவதுண்டு. அவள் தன் பிறந்த வீட்டை பற்றி கர்வம் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அது தடுக்கப்பட்டது. மனைவி பெற்றோரின் நிலைமை குறித்து கர்வப்படக்கூடாது. அவள் எப்போதும் தனது கணவருக்கு அடங்கியவளாக இருத்தல் வேண்டும். தற்பெருமையை விட்டுவிட வேண்டும். மனைவி தன் பிறந்த வீட்டை குறித்து கர்வப்பட தொடங்கியவுடனே அவள் கர்வம் கணவன் மனைவிக்கு இடையில் தவறாக புரிந்து கொள்ளும் தன்மையை உருவாக்கும். அவர்கள் திருமண வாழ்வு அழியும். தேவகூதி அதில் மிகவும் கவனமாக இருந்தாள். அதனால் அவள் தன் கர்வத்தை முழுவதுமாக விட்டுவிட்டாள் என்று இங்கு கூறப்படுகிறது. தேவகூதி உண்மையற்றவளாக இருக்கவில்லை. ஒரு மனைவியின் பாவகரமான செயல் எதுவென்றால் இன்னொரு கணவனை அல்லது காதலனை கொள்ளுதலாகும். சாணக்கிய பண்டிதர் 4 வித பகைவர்கள் வீட்டில் இருப்பது பற்றி வர்ணித்து உள்ளார். தந்தை கடன்பட்டு இருந்தால் அவர் பகைவராக கருதப்படுகிறார். தாய் தன் வளர்த்த குழந்தைகள் எதிரில் மற்றொரு கணவனை தேர்ந்தெடுத்தால் அவள் எதிரியாக கருதப்படுகிறாள். ஒரு மனைவி தன் கணவருடன் நல்ல விதமாக வாழாமல் முரட்டுத்தனமாக நடந்தால் பின்னர் அவள் ஒரு எதிரியாவாள். ஒரு மகன் முட்டாளாக இருந்தால் அவனும் ஒரு எதிரியாவான். இல்லற வாழ்வில் தந்தை, தாய், மனைவி மற்றும் குழந்தைகள் செல்வங்கள் ஆவார்கள். ஆனால் மனைவியோ அல்லது தாயோ தன் கணவர் அல்லது மகன் முன்னிலையில் மற்றொரு கணவரை ஒப்புக்கொண்டால் பிறகு வேத நாகரிகத்தின்படி அவள் எதிரியாக கருதப்படுகிறாள். ஒரு கற்புள்ள உண்மையான பெண் கூட ஒழுக்கத்தை பேணக்கூடாது. அது மிகவும் பாவமான செயல் ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மதாஜி. தேங்க்யூ மதாஜி. இப்ப கூடா ஒழுக்கம் அப்படின்னா, ஒரு கணவன் இருக்கும்போது அவள் கள்ளக்காதலன் அல்லது வேறொரு கணவனை தேர்ந்தெடுக்க கூடாது. அது வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற சாஸ்திர விதியின்படி ஒரு 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 சொல் ஒரு இல் அப்படின்னு சொல்லி எப்படி ஸ்ரீராமர் வாழ்ந்து காட்டினாரோ, ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் நமக்கு எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையோட நடைமுறையா இருக்கணும். அதாவது ஒருவன் ஒருத்தியை மனம் செய்து கொள்ளுவது. அப்போ ஸ்ரீராமர் நினைச்சிருந்தா அவர் ராஜாவா இருந்தார். நாட்டின் ஒரு ராஜா. அவர் எவ்வளவு மனைவிகளை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனா ஸ்ரீராமர் அப்படி கிடையாது. சீதை மட்டுமே தன் மனைவியாக ஏற்று அவர் தன் இல்லற வாழ்வை நடத்தினார். அப்போ அங்க முனிவர்கள் கூட அவரை ஆலிங்கனம் பண்ணி அன்னை சீத்தை நினைச்சு பொறாமப்பட்டாங்க. இவங்கள மாதிரி நான் உங்களை ஆலிங்கனம் பண்ண முடியலையே அப்படின்னு. அப்ப நான் உங்களுக்கு ஒரு மனைவியா வரணும் அடுத்த பிறவியில அப்படின்னு வேண்டினாங்க. அப்போ ஸ்ரீராமர் சொன்னார், இந்த பிறவியில அது முடியாது. என்னை நீங்க ஒரு மனைவியா எனக்கு நீங்கெல்லாம் வர முடியாது. ஏன்னா அந்த காலத்துல பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் ஆயுள் காலம் நீட்டிக்கப்பட்டிருந்தது. அப்ப இந்த ஜென்மத்துல நீங்க வர முடியாது. அடுத்த ஜென்மத்துல நான் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரிப்பேன். அப்ப எனக்கு நீங்க தோழிகளாக, காதலிகளாக வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனாலதான் அந்த முனிவர்கள் எல்லாம் பல ஆண்டுகள் தவம் செய்து பகவான் கிருஷ்ணரை நினைத்து அவங்க எல்லாம் பகவானுக்கு சேவை செய்யும் அந்த தோழிகளாக வர்றாங்க. சோ இங்க ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி
அப்போ அந்த கணவனை விட்டு வேறு கணவனை அவள் தேடக்கூடாது. அப்ப கற்புடைய பெண்ணுக்கு அது அழகல்ல. அப்போ ஒரு கற்புடைய பெண் அப்படிங்கிறது போலவே ஒரு கற்புடைய ஆணும் ஒரு ஒரு பெண்ணை விடுத்து வேற்று மனைவியை தேடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க நியதி. ஆனா இந்த இந்த யுகத்துலதான், கலியுகத்துலதான் அது. மற்ற யுகங்கள்ல அந்த பாப்புலேஷன் ஈக்குவேஷன் பண்றதுக்காக, சமநிலைப்படுத்துறதுக்காக, ஏன்னா பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தது. அதனால ஒரு ஆண் வந்து 2 பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், 4 பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். அக்காவை திருமணம் செய்யறவர் தங்கையே திருமணம் செய்வாரு. இப்படி அந்த காலங்கள்ல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது. ஏன்னா பெண்ணின் எண்ணிக்கையும் இப்ப குறைஞ்சு வருது. இப்ப பெண்களை தேடுறதே சிரமமா இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு சமயத்துல அப்படி இருந்த பாப்புலேஷன் இப்ப மாறி போயிடுச்சு. இப்ப பெண்கள் எல்லாம் சிசுலயே கொலை செய்யப்பட்டு, சிசு கொலை அப்படிங்கறதெல்லாம் செய்யப்பட்டு இப்ப பெண்களோட சதவீதம் குறைஞ்சிருச்சு. அதனால ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தான். அதுக்கு மேல அவங்க கல்யாணம் பண்ண முடியாது. அப்படியே பண்ணினாலும் விவாகரத்து அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. அதை பண்ணிதான் அவங்க அடுத்த திருமணம் மறுமணம் செஞ்சுக்கணும். சோ சட்ட ரீதியாக ஒருவனுக்கு 2 மனைவி இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் காலம் மாறுபடுகிறது. அப்போ ஒரு பெண் வந்து தனது குழந்தையை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா அந்த குழந்தையோட வாழ்வு நினைச்சு பாருங்க. இன்னைக்கே நிறைய குழந்தைகள் அது மாதிரி அனாதைகளாக இருக்கிறாங்க, மனம் நொந்தவர்களாக இருக்கிறாங்க. சிறு வயசுலேயே வேறொரு ஆணை கட்டிக்கிற அந்த பெண் வந்து தன் குழந்தையை சரியா கவனிக்கலையோ, அல்லது அந்த ஆனால் சரியாக கவனிக்கப்படவில்லையோ, அதுவும் பெண் குழந்தையா இருந்தா ரொம்பவே பரிதாபமான நிலைக்கு பல சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கிறத நாம பாக்குறோம். இதெல்லாம் சமுதாயத்துல இன்னைக்கு ரொம்ப கொடுமையான சூழலா இருக்கு. சோ ஒரு பெண் என்பவள் வீட்டின் குத்துவிளக்கு மாதிரி. எப்போ ஒரு பெண் வந்து அந்த வீட்டுல சரியாக இருக்கிறாளோ அந்த அந்த இடத்துல அமைதி, சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஆனா ஒரு பெண் சரியா குடும்பத்தை நடத்தல அப்படின்னா அந்த குடும்பத்துல பல குழப்பங்கள் உண்டாகும். அதனால கணவனுக்கு சேவை செய்யறது, அடங்கி நடப்பது, இதெல்லாம் வந்து பெண்களுடைய ஒழுக்கம். கற்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. சோ ஒரு பெண் வந்து கற்பை காப்பாற்றி கொண்டு தனது குழந்தைகளையும் கணவனையும் சரியா நடத்தணும். அதுக்கு பேர் தான் குடும்பம். குடும்பம் அப்படின்னா 4 செவுரு கிடையாது. சோ குணங்களால் அது வந்து இணைந்திருப்பது. ஸ்லோகம் 4-5. சவைதே வர்ஷ்தாம் மாணவீம் சமனுவிருதாம் தைவாத் கரீயஷ பக்திர் ஆசாசானம் மகாசிசஹ காலேன பூயசா சாமம் கர்ஷிதாம் व्रतशय्यया प्रेम कथकथया वास पीडित कृपाय प्रवीत. हरे कृष्ण माताजी, நான் படிக்கிறேன். படிங்க. பிரணாம் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மனுவின் மகள் தன் கணவரிடம் தன்னை முழுவதுமாக ஒப்படைத்துக் கொண்டவன் அவரை பகவானிடம் சிறந்தவராக பார்த்தாள். இவ்வாறு அவள் அவரிடம் இருந்த சிறந்த ஆசிகளை எதிர்பார்த்தாள். நீண்ட காலமாக அவருக்கு பணிவிடை செய்ததால் அவள் பலகீனமடைந்து மதச்சடங்கினையும் கடைபிடித்ததால் மிக மெலிந்தாள். அவள் நிலைமையை பார்த்ததும் மேலுலக முனிவர்களில் முன்னணியில் இருப்பவராகிய கர்த்தமர் அன்பு மேலிட்டு தடுமாறும் குரலுடன் அவளிடம் பேசினார். பொருளுரை: மனைவி கணவரை போன்று அதே வகையில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறாள். அவள் கணவரின் கொள்கைகளை பின்பற்ற தயாராக இருக்க வேண்டும். பின் மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கும். கணவர் பக்தராகவும் மனைவி உலகப்பற்று உடையவளாகவும் இருந்தால் இல்லத்தில் அமைதி நிலவாது. மனைவி கணவரின் நோக்கங்களை பார்த்து அவரை பின்பற்ற தயாராக இருக்க வேண்டும். காந்தாரி தன் வருங்கால கணவன் திருதராஷ்டிரன் கண்ணில்லாதவன் என்று புரிந்து கொண்ட பொழுது அவள் உடனே தானும் குருடராக இருக்க பயிற்சி செய்தாள் என்று மகாபாரதத்தின் மூலம் அறிகிறோம். இவ்வாறு அவளுடைய கண்களை கட்டி கொண்டு குருட்டு பெண்ணாக இருந்தாள். அவள் கணவன் குருடனாய் இருந்ததால் அவளும் குருட்டு பெண்ணை போல செயல்பட வேண்டும். இல்லையேல் அவள் கண்களால் கர்வம் அடைவாள் என்பதோடு தனது கணவன் தாழ்ந்தவனாக தெரிவான் என்றும் முடிவு செய்தாள். ஸ்மனுவிரத என்னும் சொல் கணவன் எந்த நிலையில் இருக்கிறானோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்வது மனைவியின் கடமை என்பது குறிக்கிறது. ஆம், கணவர் கர்த்தவ முனிவரை போல சிறந்தவராக இருந்தால் பிறகு அவரை பின்பற்றுவதிலிருந்து மிகவும் நல்ல முடிவு சிறுகச் சேரும். ஆனால் கணவன் கர்த்தவ முனிவரை போல் சிறந்த பக்தராக இல்லாவிட்டாலும் அவருடைய மனநிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளுதல் மனைவியின் கடமையாகும்.
அது இல்லற வாழ்வை மகிழ்ச்சியாக்குகிறது. ஒரு கற்புடைய பெண்ணின் நோன்புகளை பின்பற்றியதால் இளவரசி தேவகீதி மிகவும் மெலிந்தாள். அதனால் அவள் கணவர் மிகவும் அன்புடையவரானார் என்று இங்கு குறிக்கப்படுகிறது. அவள் சிறந்த அரசனின் மகள் என்றும் இருந்த போதிலும் ஒரு சாதாரண பெண்ணை போல் அவள் அவருக்கு பணிவிடை செய்தாள் என்றும் அவருக்கு தெரியும். அவள் அம்மாதிரியான செயல்களால் உடல் நலம் குன்றினாள். அவர் அன்புடன் அவளை அழைத்து கூறினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ தேவகூதி அவ வந்து மிக உயர்ந்த குடும்பத்தில், செல்வந்தர் குடும்பத்தில், ராஜ பரம்பரையில் வந்தவள். அப்போ அவளுக்கு வேலை செய்யறதுக்கு பல பணிப்பெண்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ காட்டுக்குள்ள ஒரு குடில்ல எளிமையான நிலையில் வசிக்கும் ஒரு பிராமணரான கர்த்தவ முனிவருக்கு அவ வந்து சேவை செய்யறா. ஏன்னா கணவனுக்கு சேவை செய்வது மனைவியின் கடமை. அப்படி அவ வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அனன்ய பக்தின்னு சொல்ற மாதிரி இங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கணவனுக்கு சேவை செய்யறா. அப்ப கணவன் வந்து மிக பெரும் தவசி. அவர் வந்து மிக உயர்ந்த குணங்கள் உடையவர். அதனாலதான் அந்த கணவரை அவள் தேர்ந்தெடுத்தாள். அவ கூட பிறந்த மற்ற சகோதரிகள் ராஜ பரம்பரையில வர அரசர்களை திருமணம் செய்து கொள்ளும் போது இவள் மட்டும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் உயர்ந்த குணங்களிடம் இருக்கும் ஒரு பக்தரை தேர்ந்தெடுத்து மனம் புரிகிறது எவ்வளவு பெரிய ஒரு பக்குவ நிலை அந்த பெண்ணுக்கு அப்படின்னு பாருங்க. அப்போ தேவகூதி வந்து கர்த்தவ முனிவருக்கு காட்டுல எளிமையான உடையில தினமும் காலையில் நேரத்துல எந்திரிக்கிறது, பூவெல்லாம் பறிச்சு வைக்கிறது, பகவானுக்கு சேவை செய்வதற்காக, அவருக்கு உதவி செய்வதற்காக பூ பறிக்கிறது, கோலம் போடுறது, வாசல் தெளித்து மெழுகிறது, வீடெல்லாம் சுத்தமா வச்சுக்கிறது, தண்ணீர் எடுத்து வர்றது. தண்ணீர் எடுக்கிறதுனா இன்னைக்கு மாதிரி நாம பைப்பை திறந்தா தண்ணீர் வராது. அப்பெல்லாம் ஆறு, குளம், அந்த மாதிரி ஏரிக்கரைகள்ல போய் தண்ணீர் எடுத்துட்டு வரணும். அது மண் குடம் தான் இருக்கும். அந்த மண் குடத்துல எடுத்துட்டு வரணும். அப்புறம் வீட்டுல சமையல் செய்யறதுக்காக அவங்க காட்டில் இருக்கிற காய்கள், பழங்கள் அதையெல்லாம் பொறுக்கி, இலை, அந்த வேர்கள், அதையெல்லாம் வந்து கிழங்குகள், அதெல்லாம் சமையல் பண்ணுவாங்க. அப்ப அவங்க காட்டுக்குள்ளதான் குடியிருந்தாங்க. ஒரு தவசி எங்க இருப்பார்? காட்டுலதான். அப்போ அவருக்கு பணிவிடை செய்யறது. அவர் வந்து எந்நேரமும் தவத்தில் ஆழ்ந்திருந்தார். அப்ப ரொம்ப வருடங்களாக இப்படியே காலம் கழிஞ்சது. அப்போ அவர் தவத்திலிருந்து விடுபட்ட நிலையில அவர் பாக்குறார், தன் மனைவியை பாக்குறார். ரொம்ப காலம் கழிச்சு தனக்கு ஒரு மனைவி இருக்கிறா, அவளுக்கும் வந்து மனசுல ஏதாவது ஏக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு அவர் பாக்குறார். ரொம்ப கருத்து போய், எவ்வளவு அழகான தேவதை போல இருந்தாங்க. அந்த வர்ணனை நாம பார்த்தோம் இல்லைங்களா? தேவகூதி வந்து அந்த கந்தர்வரே மயங்கும் அளவுக்கு அவ்வளவு ஒரு அழகு, பேரழகு வாய்ந்தவள். காட்டுல வந்து அந்த வெயில்ல கருத்து போய் ஒரு வாடின பூ மாதிரி, அந்த ஃப்ரெஷ் மலர் வந்து அன்றளர்ந்த மலர்னு, ரோஜா மலர் மலர்ந்த உடனே எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா இங்க வந்து தேவகூதி ரொம்ப கருத்து போய் வாடின மாதிரி இருந்தாங்க. அப்ப அவருக்கே பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, தேவகூதி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்களே அப்படின்னு. அப்போ இதுதான் இங்க வந்து வர்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு நல்ல மனைவி அமைந்தால் மட்டுமே அந்த கணவனுக்கு குடும்பம் வந்து ஒரு இல்லற வாழ்வு இனிமையாக இருக்கும். அப்போ சில நல்ல வாழ்வு அப்படின்னா என்ன? ஆன்மீகத்தில் அந்த கணவன் ஈடுபடுவதற்காக அந்த மனைவி ஒத்துழைக்க வேண்டும். இல்ல ஆன்மீகத்தில் இருக்கும் கணவனுக்கு அவ வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களுக்கெல்லாம் ஒத்துழைக்காத மனைவியாக இருந்தால் அந்த இடத்துல வந்து 2 பேருக்கும் வேற்று கருத்து இருக்கும். அதனால சண்டை நடக்கும், அங்க குழப்பங்கள் உருவாகும், அங்க மன நிம்மதியே இருக்காது. இது மாதிரிதான் ஸ்ரீல பிரபுபாதர். அவர் வந்து ஆன்மீகத்துல மிக உயர்ந்த நிலையில் இருந்தார். நிறைய கட்டுரைகள் எழுதி, அவர் வந்து பாகவதம், பகவத்கீதை எல்லாம் இதுக்கெல்லாம் விளக்க உரை எழுதி நிறைய வச்சிருந்தார். அதை அச்சடிக்கிறதுக்காக அந்த பேப்பர்களை வச்சிருந்தார். அப்ப அவங்க மனைவி என்ன பண்ணினாங்கன்னா, அந்த பேப்பர்கள் எல்லாம், ஏன்னா அதுக்கு இரவும் பகலுமா அவர் விழித்து ரொம்ப கடுமையான முயற்சியினால அதை பண்ணிட்டு இருந்தார். ஆனா அவங்க என்ன பண்ணினாங்க, ஒரு டீ தூள் வாங்குறதுக்காக அந்த பேப்பர் எல்லாம் எடுத்து பேப்பர்காரனுக்கு போட்டு அதுல வந்த காசுல டீ தூள் வாங்கி டீ குடிச்சாங்களாம். அப்போ வெறுத்து போயிட்டார் ஸ்ரீல பிரபுபாதர். ஏன்னா அவரும் ஒரு பிராமணர், பிராமண பண்பாட்டுடன் ஒரு மனைவி வந்திருந்தா கூட அந்த அருமை தெரியாம, இவருக்கு ஒத்துழைக்காம அவங்க என்ன பண்ணினாங்க, அந்த
பாகவதத்தின் பொருளுரை எல்லாம் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் விளக்கம் எழுதியிருந்தார். அதையெல்லாம் எடுத்து பேப்பர் கார்டுக்கு போட்டுட்டாங்க. சோ அதனாலதான் அவர் சந்நியாசம் எடுத்தார். ஆனா இந்த லீலையின் பின்னாடி பகவான் தான் இருக்கார். ஏன்னா இவர் வாழ்க்கையை வெறுப்பதற்கு ஒரு சூழ்நிலையை அங்க உண்டாக்குறார். சோ இவரை துறவரம் பூண சொல்லி அவருக்கு கனவுல பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமிகள், அவர் அவருடைய குரு, ஆன்மீக குரு, அவர் சொல்றார், நீ துறவரம் மேற்கொள்ள. ஆனா இவர் அத கொஞ்சம் தள்ளி போட்டுட்டே இருக்கார். சோ அதற்கான ஏற்பாடு தீவிரமா பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு இடைஞ்சல் வர்றப்பதான் அந்த தீவிரம் நிறைய பேர் காட்டுறோம். சோ அதனால சில பிரபுபாதர் நினைச்சார், இனி எனக்கு குடும்பம் வேண்டாம் அப்படின்னு அந்த குடும்பத்தை விட்டு துறந்து அவர் பிரம்மச்சாரி சந்நியாசத்தை எடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த இயக்கமே கிடைச்சிருக்கு. சில பிரபுபாதர் மூலமா தான் கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு நான் யார், உடலா இல்ல ஆத்மாவா அப்படிங்கிற தன்னுணர்வை பெறும் நிலைக்கு நாமெல்லாம் வந்திருக்கோம். ஸ்ரீல பிரபுபாதர் ஒருவேளை இல்லாமல் இருந்தால் என்னவாகி இருக்கும் என் கதி அப்படின்னு சொல்லி அழகான ஒரு பாடல் நாம கூட அன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம். சோ சில பிரபுபாதர் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா நாம எல்லாருமே அறியாமை என்கின்ற கடல்ல தத்தளிச்சுட்டு இருந்திருப்போம். அதுக்கடுத்தது ஸ்லோகம் 6. கர்த்தவ உவாச்ச துஷ்டோகமத்யதவ மாணவி மானதாயாக கஸ்ரூஷயா பரமயா பரயா பக்தியா யோந்தேஹி நாமய நவதீவ சுக்ருத்தேகோ நாவேஹித சமுச்சித சபுதிம் மதத்தே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. ஈஸ்வரின் படிக்கிறேன். மரியாதைக்குரிய சுயம்பு மனுவின் பெண்ணே, இன்று உன் சிறந்த பக்திக்காகவும் மிகவும் உணர்வான அன்பு பணிக்காகவும் நான் மிகவும் மகிழ்கிறேன். அதனுடன் தோன்றிய அங்கங்களுடன் நெருங்கியதாக இருந்தாலும் நீ என் பொருட்டு உன் உடலையே நீ கவனிக்காமல் அதிர்ச்சி அடைகிறேன். ஒருவரின் உடல் மிகவும் அன்புக்குரியது. ஆயினும் தேவகூதி கணவரிடம் மிகவும் உண்மையாக இருந்தார். அவர் சிறந்த பக்தி தொண்டு மற்றும் மரியாதை பெற்றால் மட்டுமே பணிவிடை செய்யவில்லை, ஆனால் தன்னுடைய உடல் நலத்தை கூட கவனிக்காமல் பணிவிடை செய்தாள். அது சுயநலமற்ற தொண்டு எனப்படும். தேவகூதி தன் கணவருக்கு புலனின்பம் பெறவில்லை, இல்லையேல் அவள் தன் உடல் நலத்தில் குன்றிருக்க மாட்டாள் என்று தெரிகிறது. கர்த்தம முனிவரின் ஈடுபாட்டை எளிமையாக்கி அவரது உயர்வுக்கு அவள் தொடர்ந்து உதவி செய்தாள். தனது உடல் நலத்தை கூட கவனிக்கவில்லை. உண்மையான கற்புடைய மனைவி கடமை எதுவென்றால் தன் கணவருக்கு எல்லா விதத்திலும் உதவுவதாகும். சிறப்பான கணவர் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் பொழுது உதவுதல் வேண்டும். இந்த நிலையில் கணவரும் மனைவிக்கு தகுந்த வெகுமதி அளித்தார். ஒரு சாதாரண மனிதனின் மனைவியிடமிருந்து இத்தகைய உதவியை எதிர்பார்க்க முடியாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ கணவன் ஆன்மீகத்தில் முன்னேற ஒரு மனைவி எவ்வாறெல்லாம் உதவ வேண்டும் அப்படிங்கறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இவர் கர்த்தவ முனிவர் ஆன்மீகத்துல மிக முன்னேறிய நிலையில் இருக்கிறதுனால அவர் தவத்துல தேவகூதி அவங்க தடை செய்யவில்லை. மாறாக அவங்க மேலும் மேலும் அவருக்கு என்ன உதவிகள் எல்லாம் செய்ய முடியுமோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. அப்போ ஒரு திருமண சடங்கு அப்படிங்கிறது கணவன் மனைவி உடலால் உறவு கொள்ளுவது மட்டுமல்ல, மனதால் உறவு கொள்ளுவது. ஏன்னா மனத்தை புரிந்து, ஒருவர் மனதை இன்னொருவர் புரிந்து வாழ்க்கையில அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆன்மீகத்துல முன்னேறது மனைவி உதவி செய்யணும். அதே போல அந்த கணவனும் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும். அப்பதான் குடும்பம் அப்படிங்கிறது, அதற்கு பேரே குடும்பம் அப்படின்னா மகிழ்ச்சி ஆனந்தத்தை உண்டாக்கக்கூடியது. ஆனந்தமயம் அபியாஷாத். அப்போ இந்த சமுதாயத்துல நம்மளுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 4 கொள்கைகள் என்ன? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. அப்ப எல்லாருமே பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கணும் நல்லா கட்டாயம் கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு கட்டாயம் இருந்தா பகவானால எப்படி இந்த ஜீவராசிகளை உலகுக்கு கொண்டு வர முடியும்? அப்போ ஒரு ஆண் பெண் சேர்க்கை மூலமா தான் இந்த உலகுக்கு ஜீவராசிகளை கொண்டு வர முடியும். அதனால தான் எல்லா இனங்கள்லயும் ஆண் பெண் அப்படிங்கிற வெரைட்டி இருக்கு. விலங்குகள்லயும் கூட, அப்போ பறவைகள்லயும் கூட, இப்படி எல்லா விதத்திலயும் ஆண் பெண் என கவர்ச்சி இருக்கிறதுனால தான் இங்க அந்த ஜீவராசிகள் மேல இருந்து பகவான் கீழே அனுப்புறார். ஏன்னா நாமெல்லாம்
அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவங்க. அப்ப அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு உடல் நம்மளுக்கு வந்து ஒரு களமாக சேத்திர அப்படின்னு கொடுக்கப்படுது. அப்ப அந்த களத்துக்கு வந்து களத்தை நாம் எப்படி அடைகிறோம்? ஒரு பெற்றோர் வாயிலாக அந்த உடல் கொடுக்கப்படுது. சோ இதுக்கு மூல காரணம் யாரு? சர்வ காரணம். அனாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம் பகவானே இருந்தாலும் இங்க வந்து நம்மளுக்கு அது பல வழிகள் மூலமாக பகவான் அதை வந்து நம்மளுக்கு அந்த உடலை கொடுக்கிறார். தேவர்கள் மூலமா, அப்புறம் நம்மளுக்கு பெற்றோர் மூலமா, இப்படி வரிசையா இன்னும் பல நிலைகள் நாம இந்த உலகுக்கு எப்படி வர்றோங்கிறது பகவத்கீதையிலேயே நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஆன்மாக்கள் மேல இருந்து வர்றது அந்த மலை மூலமாக அந்த ஆத்மாக்கள் கீழே வர்றப்போ அது நிலத்துல அந்த மழை நீர் வழியாக நிலத்துல போகுது. அப்ப அதை அந்த விதைக்குள்ள வந்து அந்த ஜீவராசியோட அந்த ஆன்மா அனுப்பப்படுது. அந்த விதை அந்த செடி, காய்கறிகள், சில செடிகள் அது மூலமா ஒரு கணவனுடைய விந்து மூலமா அது மனைவிக்கு மறுபடியும் அனுப்பப்படுது. அப்ப மனைவி கருவுறுகிறாள். அந்த கருவிலிருந்து நாம் உருவாகிறோம். இப்படி பல வழிகள் மூலமா நாம மேல இருந்து கீழே வர்றோம். அடுத்தது பதம் 7. ஏமே ஸ்வதர்ம நிரஸ்த தப சமாதி நிரதஸ்ய தப சமாதி வித்யாத்மயோக விஜதா பகவத் பிரசாதாக தானேவதே மதனுஷேவன யாவ ருத்தான் திருஷ்டிம் பிரபத்ய விதராம்ய பயான சோகான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேங்க மாதாஜி. மகேஷ் மாதாஜி படிங்க. மாதாஜி நான் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டே இருக்கேன் மாதாஜி. என்ன வேணுங்க மாதாஜி? மாதாஜி நான் ரொம்ப நாளாச்சு படிச்சாதான் படிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். அப்படிங்களா? சரி படிங்க. மகேஷ் மாதாஜி நீங்க அடுத்தது. மாதாஜி சாரி மகேஷ் மாதாஜி சாரி, பாப்பா தூங்கும் போது படிச்சிடலாம். அதுல ஒண்ணு இல்ல மாதாஜி, படிங்க. எல்லாமே சேவை தானே, பகவான் சேவை. படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபாத கீதை. கர்த்தவ முனிவர் தொடர்ந்தார். தவம், தியானம், கிருஷ்ண உணர்வு நிலை இவற்றால் ஆன என் மத வாழ்வை கடைபிடிப்பதில் நான் பகவானின் ஆசிகளை பெற்றுள்ளேன். நீ பயம் புலம்பலிருந்து விடுபட்டாய். இத்தகைய சாதனைகளை இன்னும் அனுபவிக்கவில்லை என்றாலும் அவை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன். ஏனென்றால் நீ எனக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபட்டிருக்கிறாய். இப்பொழுது அந்த சாதனைகளை பார். அவை எவ்வளவு நன்றாக இருக்கின்றன என்பதை பார்க்கும் நெய்யறிவு பார்வையை நான் உனக்கு தருகின்றேன். பொருளுரை: தேவகூதி கர்தம முனிவருக்கு பணிவிடை செய்வதில் மட்டும் ஈடுபட்டிருந்தாள். அவள் தவம், மிகு இன்பம், தியானம் அல்லது கிருஷ்ண உணர்வு நிலை இவற்றில் மிகவும் முன்னேறியவளாக கருதப்பட இயலாது. ஆயினும் யாராலும் உணர முடியாதபடி, அவளால் பார்க்கவோ அனுபவிக்கவோ முடியாதபடி அவள் தனது கணவரின் சாதனையில் பங்கு கொண்டாள். தானாகவே பகவானின் அருளையும் அவள் அடைந்தாள். பகவானின் கருணைகள் எவை? பகவானின் அபயமும் பயத்திலிருந்து விடுதலையும் ஆகும் என்று இங்கு குறிக்கப்படுகிறது. இந்த உலகில் யாரேனும் லட்சக்கணக்கான ரூபாய்களை சேர்த்தால் அவர் எப்போதும் பக்தியில் இருக்கிறார். ஏனென்றால் இந்த பணம் தொலைந்தால் என்ன செய்வது? எப்போதும் பயத்தில் இருக்கிறார். லட்சக்கணக்கான ரூபாய்களை சேர்த்தால் அவர் எப்போதும் பயத்தில் இருக்கிறார் தான் போட்டிருக்கு. பயத்தில் இருக்கிறார். ஏனென்றால் இந்த பணம் தொலைந்தால் என்ன செய்வது என்று அவர் எப்போதும் நினைக்கிறார். ஆனால் பகவத் பிரசாதம், பகவானின் ஆசி ஒருபோதும் தொலையாது. இது மகிழ்ந்து அனுபவிப்பதற்காகவே இருக்கிறது. அஷ்டம் பற்றிய வினா எழுவதில்லை. ஒருவர் எளிமையாக பெறுகிறார், பெற்று அனுபவிக்கிறார். பகவத்கீதையும் இதை உறுதிப்படுத்துகிறது. ஒருவர் பகவானின் அருளை அடையும் பொழுது முடிவு என்னவென்றால் சர்வ துக்காணி, எல்லா துன்பங்களும் அளிக்கப்படுகின்றன. உன்னத மெய்யறிவு நிலையில் இருக்கும் பொழுது ஒருவர் மிகுந்த விருப்பம், புலம்பல் என்னும் இந்த 2 வித மண்ணுலக மனோ வியாதிகளிலிருந்து விடுபடுகிறார். இதுவும் பகவத்கீதையில் குறிக்கப்படுகிறது. பக்தி வாழ்வு தொடங்கப்பட்ட பிறகு நாம் பகவானின் அன்பின் முடிவை முழுவதுமாக அடைய முடியும். கிருஷ்ணரின் அன்பே பகவத் பிரசாதம் அல்லது தெய்வ அருளின் மிகவும் உயர்ந்த முழுமையாகும். இந்த மெய்யறிவு வார்ந்த சாதனை மிகவும் மதிப்புள்ளதாக இருப்பதால் எந்த உலக இன்பத்தையும் இதனுடன் ஒப்பிட இயலாது. பிரபோதானந்த சரஸ்வதி கூறினார், பகவான் சைதன்யரின் அருளை ஒருவர் அடைந்தால் அவர் தேவர்களை பொருட்படுத்த வேண்டுவதில்லை. ஒரு தெய்வ வணக்கம்
தெய்வ வணக்கம் நரகத்துக்குரியது எனவும் நினைக்கலாம். அவருக்கு புலன்களை கட்டுப்படுத்துவதும் மிகவும் எளிதாக செயலாகும். கதைகளாக இல்லாமல் சொர்க்க இன்பம் அவருக்கே உரியதாகும். உண்மையில் மண்ணுலக இன்பத்திற்கும் மெய்யறிவு சார்ந்த இன்பத்திற்கும் இடையில் எந்த ஒப்புமையும் இல்லை. கர்தம முனிவரின் அருளால் தேவகூதி தொண்டு புரிந்து கொண்டே எளிமையாக பல நிரந்தர உண்மைகளை உணர்ந்தார். இது போன்ற சான்றை நாரத முனிவரின் வாழ்விலும் அறிகிறோம். முந்தைய பிறவியில் நாரத வேலைக்காரின் பிள்ளை. ஆனால் அவருடைய தாய் சிறந்த பக்தர்களின் தொண்டில் ஈடுபட்டிருந்தார். அவருக்கு பக்தர்கள் தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் மீதும் வைத்த உணவை உண்பதன் மூலமும் அவர்கள் கட்டளை நிறைவேற்றுவதன் மூலமே அவர் உயர்ந்தார். அதனால் அடுத்த பிறவியில் நாரதர் என்னும் தனிச்சிறப்பு பெற்றவரானார். புனித சாதனைக்கான எளிமையான வழி என்னவென்றால், ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அடைந்து அடைக்கலம் பெற்று மனமும் ஆத்மாவும் ஒன்றிட அவருக்கு தொண்டு செய்தல் ஆகும். அதுவே வெற்றியின் ரகசியம் ஆகும். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் அவருடைய ஆன்மீக குருவுக்கு செய்த 8 பதங்கள் அடங்கிய வேண்டுதலில் குறிப்பிடுவது போல, யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதா, தொண்டு புரிவதன் மூலம் அல்லது புனித குருவின் அருளை பெறுவதன் மூலம் ஒருவர் பகவானின் அருளை பெறுகிறார். அவளின் பக்த கணவரான கர்தம முனிவருக்கு தொண்டு புரிவதன் மூலம் தேவகி அவரின் சாதனைகளில் பங்கு பெற்றார். அதுபோல ஒரு உண்மையான மாணவன் உண்மையான புனித குருவுக்கு தொண்டு புரிவதன் மூலமே ஒரே சமயத்தில் பகவானின் மற்றும் புனித குருவின் அருளை எளிமையாக பெற முடியும். தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, இந்த ஒரே இது மட்டும் எனக்கு ஒண்ணும் புரியல மாதாஜி. நரகத்துக்குரியன்னு எதுக்கு மாதாஜி போட்டிருக்காங்க? என்னங்க மாதாஜி? ஒரு தெய்வ வணக்கம் நரகத்துக்குரியது அப்படின்னு போட்டிருக்காங்களா மாதாஜி? எந்த இடத்துல மாதாஜி? நான் கவனிக்கல. சரி, இப்ப சொல்லிக்கிட்டே வாங்க மாதாஜி, உங்களுக்கே தெரியும். ஓகே. சைத்தன்யரின் அன்பே பகவத் பிரசாதம் அல்லது தெய்வீக அருள் என்ற மிக உயர்ந்த முழுமையாகும். இந்த மெய்யறிவார்ந்த சாதனை மிகவும் மதிப்புள்ளதாக இருப்பதால் எந்த உலக இன்பத்தையும் இதனுடன் ஒப்பிட இயலாது. அப்ப பிரமானந்த சரஸ்வதி சொல்றார், சைத்தன்ய அருளை ஒருவர் அடைந்தால் அவர் தேவர்களை பொருட்படுத்த வேண்டுவதில்லை. ஒரு தெய்வ வணக்கம் நரகத்துக்குரியது எனவும் நினைக்கலாம். அப்ப தெய்வ வணக்கம் அப்படிங்கிறது தேவர்களை பற்றி சொல்றாங்க. சரி சரி சரி. அவருக்கு ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ அவருக்கு புலன்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப எளிதான செயல். கதைகளாக இல்லாமல் சொர்க்க இன்பம் அவருக்கே உரியதாகும். உண்மையில் மண்ணுலக இன்பத்திற்கும் மெய்யறிவு சார்ந்த இன்பத்திற்கும் இடையில் எந்த ஒப்புமையும் இல்லை. அப்போ மெய்யறிவு சார்ந்த இன்பம் ஆத்மாவோட ஆனந்த நிலை. அதுக்கும் இந்த உலக இன்பத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இந்த உலகம் இன்பம் என்பது உடலால வெளிப்புற அது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி, வெளிப்புறமாக நம்மளுக்கு கிடைப்பது. ஆனா இன்பம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வெளிப்புறமாக கிடையாது. உடலுக்கு கிடைக்கிறது எல்லாமே சிற்றின்பம். அது வரும் போகும். நம்மளுக்கு இன்பமே துன்பமாகவும் அமையும். இப்படி ஒரு ஜிஎஸ்டி மாதிரி, மறைமுக வரி போல. அப்போ எந்த ஒரு இன்பம் கிடைச்சாலும் அதுக்கு பின்னாடி பெரும் ஒரு போராட்டம் இருக்கும். இப்ப எதுவுமே உங்களுக்கு சும்மா கிடைச்சிருமா? ஒரு பங்களா கட்டணும், அது வந்து பெரிய இன்பமா கிடைச்ச உடனே பெரிய இன்பமா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, அது சம்பாதிக்கிறதுக்காக நிறைய போராடி இருப்பீங்க. அப்ப திருட்டு வழியில சம்பாரிச்சிருக்கலாம், டாக்ஸ் கட்டுறதுக்கு ஏமாத்திருக்கலாம், கவர்மெண்ட்டை ஏமாத்துறோம், அப்ப அதுக்காக பிசினஸ்ல ஏமாத்துறோம். இப்படி எவ்வளவோ பொய்கள் சொல்லி எவ்வளவோ சம்பாதிக்கிறதுக்காக நம்ம படாத பாடுபட்டு அப்புறம் ஒரு பொருளை வாங்குறோம். சோ ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இத்தனை கஷ்டம் இருந்தாலும் பொருளை வாங்குறதுக்கு அப்புறம் இன்பம் இருக்கா? அப்போ அந்த வீடுங்கிறது இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமே, என்னை விட அவன் பெரிய வீடு கட்டிட்டானே, இந்த வீட்டை விட அந்த வீடு அழகா இருக்கு. சோ அதுலயும் ஏமாற்றம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து கொஞ்சம் பழசாகும் போது, இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இதை விட பெரிய பெரிய வீடு இன்னொருத்தன் கட்டியிருக்கான், இந்த கார் வாங்குறதுக்கு நாம அந்த கார் வாங்கிருக்கலாமே, இதுல இப்படி ரிப்பேர் வருதே, இதுல இவ்வளவு ஸ்கிராச்சஸ் ஆயிடுச்சு, இது ரொம்ப பழைய மாடல் ஆயிடுச்சு. இப்படி எத்தனையோ துன்பம் இன்பத்திலையும் நிலைக்காம போய் அது துன்பமா மாறுது. அந்த காரே நம்மளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகும் போதோ, மறுபடியும் அதுக்கு வருஷம் அதுக்கு டாக்ஸ் கட்டும் போது, டெப்ரிசியேஷன் ஆகும்போது, இப்படி அது வந்து நம்மளுக்கு துன்பமா தெரியும். சோ இதுதான் சொல்றாங்க, பகவத் பிரசாதம் அப்படின்னா பகவானின் ஆசி ஒருபோதும் தொலையாது. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம் தொலைஞ்சிட்டே இருக்கும். எது எடுத்தாலும் அது தேய்மானம் இருக்கு. இப்ப உடலுக்கே வந்து எவ்வளவு தேய்மானம். நாம சின்னதுல இருந்த மாதிரி 20 வயசுல இருந்த அந்த உற்சாகம் இப்ப இருக்கா? உடல்ல நாம
30 வயசுல நாம தூக்குன பளுவெல்லாம் இன்னைக்கு தூக்க முடியுமா? 50 வயசானா இல்ல 60 வயசானா அப்படியே தேஞ்சிட்டே வருது. அப்போ ஆனா பகவத் பிரசாதம் ஒருபோதும் தொலையாது. ஏன்னா அது இன்னும் அதிகமா மாறிட்டே இருக்கும். எப்படி பௌதீகத்துல நாம ஒன்ன பெற்றால் அது கம்மியாயிட்டே வருது. ஆனா ஆன்மீகத்துல நாம ஒரு சின்ன ஒரு நாலேஜ் கிடைச்சா கூட நம்மளுக்கு அது பல மடங்கு பெருகிட்டே இருக்கு பாருங்க. அதுல ஆனந்தம் மேலும் மேலும் பெருகிட்டே இருக்கு. ஏன்னா ஆன்மீகத்துல ஆனந்தத்தை அனுபவித்தவர்கள் அதை விடவே முடியாது. தொடர்ந்து அதுல எப்படி ஒரு குடிகாரன் அடிக்ட் ஆன மாதிரி பக்தர்கள் எப்பவுமே போதையந்த பரஸ்பரம், போதை அப்படின்னா எப்பொழுதும் அதுலயே மூழ்கி இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, மச்சித்தா சர்வதுர்கானி மத் பிரசாதாத் தரிஷ்யசி அதச்சேத்வம் அகங்காரான்னா ஸ்ரோஷியசி வினங்சியசி அப்படின்னு. அப்ப பகவானை பற்றி நினைச்சிட்டே இருக்கிறதன் மூலமா அவரோட கருணையினால நாம எல்லா தடங்கல்களையும் வாழ்வுல கடந்து விடுகிறோம். ஆனா நான் அகங்காரத்தோட இருந்தா நான் சொல்றது கேட்கலினா நீ அழிந்து விடுவாய். அப்ப எல்லா துக்கங்களும் அதுல போயிடுது. சர்வ துக்காணி, எல்லா தடங்கல்கள் எல்லா துக்கங்களையும் நீ கடந்து விடுகிறாய் அப்படின்னு பகவத்கீதை 18வது அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு. அதே போல உன்னத மெய்யறிவில் இருக்கும் பொழுது ஒருவர் மிகுந்த விருப்பமும் புலம்பலும் எனும் இந்த 2 வித மண்ணுலக மனோவியாதியிலிருந்து விடுபடுகிறார். சோ பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோச்சதி நான் காங்ஷதி. எந்த புலம்பலும் கிடையாது. எது வந்தாலும் என் கணவன் சரியில்லை, என் மகன் சரியில்லை, எனக்கு வறுமை, ரொம்ப வறுமை, எனக்கு கார் வாங்க முடியல, இப்படி எந்த ஒரு புலம்பலும் கிடையாது. அவன் என்னை இப்படி சொல்றான் அப்படி சொல்றான். ஏன்னா அவங்களுக்கு மெய்யறிவு நிலை இருக்கின்றது. மெய்யறிவு நிலையில அவங்க இந்த உலகமே இப்படித்தானு தெரிஞ்சுக்கிட்டா, ஒரு பைத்தியத்தை பார்த்து பைத்தியம் பைத்தியம்னு சொன்னா அதுல யாருக்கு வாய் வலிக்கும்? சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி நாய்க்குதான் வாய்க்கு வலிக்கும். அது போல நாம் எல்லாருமே இந்த உலகத்துல துக்கம் துக்கம் துக்கம், எனக்கு அந்த குறை இந்த குறைனா, ஆமா அதுக்குதான் நான் பிறந்திருக்கிறேன், அதை நான் ஒத்துக்கிட்டு அப்போ என்னோட கவனத்தை திசை திருப்புறது தான் நல்லது. உட்காந்து புலம்பிட்டே இருக்கிறத விட இது துக்க அலயம், அசாஸ்வதம், அனித்தியம், அசூகம் எல்லாம் படிச்சாச்சு. மறுபடியும் அதையே புலம்புனா என்ன கிடைக்கும்? சோ அதை விடுத்து பகவானின் மீது நமது கவனத்தை திருப்பி இதிலிருந்து விடுபட முயற்சிக்க வேண்டும். அப்போ ஒருத்தர் எனக்கு காய்ச்சல் காய்ச்சல் காய்ச்சல்னு படுத்துக்கிட்டே புலம்பிட்டு இருக்க கூடாது. அதுக்குரிய நிவாரணம் என்ன? மருந்து எடுத்து சாப்பிடணும், டாக்டர்கிட்ட போகணும், அவங்க கொடுத்த மருந்து எடுத்து சாப்பிடணும். அது போல நம்மளுக்கு துக்கம் அப்படிங்கிறது தெரியுது, அதுக்குரிய விடுதலைக்கான வழி என்ன? பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், அதை கேட்கணும், அதுக்கான சத் சங்கத்துல நாம சேர்ந்து இருக்கணும். அதை விட்டுட்டு புலம்புவது அந்த அறியாமையின் வெளிப்பாடு, அறிவின்மை. அப்போ நம்ம தொடர்ந்து பக்தர்களோட சங்கத்துல அதற்குரிய மருந்தான ஸ்ரீமத் பாகவதத்தின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தின் தொடர்ந்து நிலையாக தியானம் செய்து நாம் அனைவரும் விடுதலை பெற வேண்டும். அப்போ இங்க தேவகூதிக்கு எப்படி பக்தருக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது? பக்தர் கணவர் பக்தர் அப்படிங்கிறதுனால ஏன்னா பகவான் தன்னை நேரடியாக அணுகுவதை விட தனது தொண்டனுக்கு தொண்டனாக, அடியாருக்கு அடியாராக, அப்ப நாமெல்லாம் பகவானுக்கு நேரடியாக தொண்டு செய்வதை விட ஒரு பக்தருக்கு நாம் தொண்டு செய்யணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். அப்ப அந்த கட்டளையை நிறைவேற்றுவதன் மூலமாக அவர் உயர்கிறார். அதனால இப்ப நாரதர் கூட பாருங்க, அவர் ஒரு வேலைக்காரியின் மகனாக பிறக்கிறார். அவளது தாய் சிறந்த பக்தரின் தொண்டில் ஈடுபட்டிருக்கிறாள். எப்படி ஒரு காட்டுல முனிவர்கள் தவம், அங்க சாதுர்மாசிய விரதம், அந்த 4 மாதங்கள்ல அவங்க காட்டுல இருக்காங்க. காட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு தொண்டு செய்யறாங்க அந்த பெண். அவங்களுக்கு தான் குழந்தை நாரதர். அப்போ தன் அன்னை அந்த தொண்டுல ஈடுபட்டிருக்கும் போது இவரும் அங்க இருக்கிறார். அவரும் தனக்கு தெரிஞ்ச வேலைகளை எல்லாம் செய்யறார். அதன் மூலமா அவருக்கு மிக உயர்ந்த ஒரு வாய்ப்பு, நாரதர் அப்படிங்கிற ஒரு பெரிய பக்தராகும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது.
அப்ப புனித சாதனைக்கான எளிமையான வழி என்னன்னா, ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அடைந்து அடைக்கலம் பெற்று மனமும் ஆத்மாவும் ஒன்றிட அவருக்கு தொண்டு செய்தல் வேண்டும். அவரது கட்டளைகளை ஏற்று அவருக்கு பணிபுரிய வேண்டும். அது வாணி சேவா, வாப்பு சேவா அப்படின்னு 2 விதமா சொல்லப்படுது. அப்ப வாணி சேவா அப்படின்னா உம் குருவுக்கு அருகிலேயே இருந்து அவருக்கு சேவை செய்யறது, அவருக்கு கால் அமுத்தி விடுறது, துணிகளை துவைச்சு தர்றது, அவருக்கு உணவு தயாரிச்சு கொடுக்கறது. வாப்பு சேவா அப்படின்னா கொஞ்சம் வெளியில இருந்து செய்யறது. அவர் கட்டளைகள் கொடுக்கிறார். நீ 4 மணிக்கு எந்திரி, எந்திரிச்சு மங்கள ஆரத்தி பண்ணு, சாண்டிங் பண்ணு, பாகவதம் படி, பகவத்கீதை படி, பக்தர்கள் சங்கம் எடுத்துக்கோ, கோயிலை தூய்மை செய், இப்படின்னு நிறைய கட்டளைகள் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம அந்த கட்டளைகளை ஏற்று அதை நிறைவேற்றுவது ஆன்மீக குருவுக்கு தொண்டு செய்தல். அப்ப 2 விதமாவும் செய்யலாம். நெருங்கிய நிலையில் செய்யறதை விட தூரம் அவரை பார்க்காம இருந்தாலும் கூட அவரது கருணை நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னா அவர் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால. ஏன்னா பகவானுடைய நேரடி தூதர் அவர். அப்போ யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஸ்ய பிரசாதான் நகதோ பீக. அப்ப தொண்டு புரிவதன் மூலம் ஒரு புனித குருவின் அருளை பெறுவதன் மூலம் ஒரு பகவானின் அருளை அவர் பெறுகிறார். அவளின் பக்த கணவரான அந்த கர்த்தவ முனிவருக்கு தொண்டு புரிவதன் மூலம் தேவகூதி அவரின் சாதனைகளில் பங்கு கொள்கிறாள். அப்போ ஒரு உண்மையான மாணவன் உண்மையான புனித குருவுக்கு தொண்டு புரிவதன் மூலமே ஒரே சமயத்தில் பகவானின் மற்றும் புனித குருவின் அருளை எளிமையாக பெறுகிறான். இப்ப இதுக்கு நாம நிறைய பாஸ்ட் டைம் எல்லாம் பார்த்திருக்கோம். எப்படி ராமானுஜாச்சாரியாருடைய சீடர்கள் அவருக்கு ஒரு தொண்டு புரிவதன் மூலமாக பகவானுக்கு தொண்டு புரிகிறார்கள். இப்ப பகவானுக்கு தொண்டு புரியுறது அப்படிங்கிறது போய் நேரா நான் சிலைக்குத்தான் தொண்டு பண்ணுவேன், அவருக்கு தான் நான் அபிஷேகம் பண்ணி அவருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மற்றவங்களையெல்லாம் நான் ஒன்றும் இது பண்ண மாட்டேன் அப்படின்னா அவங்க கனிஷ்ட அதிகாரி நிலையில தான் இருப்பாங்க. நிறைய பேர் பக்தர்கள்னு சொல்லிக்கிட்டு அப்படித்தான் நான் கொடுத்தா திருப்பதி உண்டியல்ல தான் கொடுப்பேன், அப்ப அங்க வர்ற பக்தர்களுக்கு அன்னதானத்துக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா கடவுளுடைய மனதில் இடம்பெற முடியாது. அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகம் 8. அன்யே புனர் பகவதோ விப்ரம்சிதார்த்த தரசனா கிமுருக்ரமஸ்ய சித்தாசி புங்ஸ்வ விபவான் நிஜ தர்மதோர்மான் திவ்யா நரே துரதி காந்த்ருப விக்ரியாபிஹி. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. ஹரே. மொழிபெயர்ப்பு. கர்த்தம முனிவர் தொடர்ந்தார். பகவானின் அருளை அன்றி பிற இன்பங்களால் என்ன பயன்? எல்லாவித உலக சாதனைகளும் பரமபுருஷ பகவானாகிய பகவான் விஷ்ணுவின் எளிய புருவங்களின் அசைவினால் அழிவுக்குள்ளாகும் நிச்சயமற்ற தன்மை படைத்தவை. உன் கணவனிடம் நீ கொண்டுள்ள பக்தியின் கொள்கைகளால் நீ மெய்யறிவார்ந்த பரிசுகளை அடைந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கிறாய். மேற்குடி பிறப்பினாலும் கர்வத்தினாலும் வாழ்கின்றோருக்கு இத்தகைய மகிழ்ச்சி கிடைக்காது. பொருளுரை. மனித வாழ்வின் மிக சிறந்த சாதனை எதுவென்றால் பகவானின் அன்பாகிய அருளை அடைவது ஆகும் என்று சைத்தன்ய பிரபு கூறுகிறார். அவர் கூறினார், பிரேம புமர்த்தோ மகான். பகவானின் அன்பை அடைவதே வாழ்வின் உயர்ந்த நிறைவாகும். அதே நிறைவு கர்த்தம முனிவரால் அவர் மனைவிக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. அவர் மனைவி மிகவும் உயர்ந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவள். பொதுவாக மண்ணுலக சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது பொருள் செல்வமுடையவர்கள் பகவானின் மெய்யார்ந்த அன்பின் மதிப்பை போற்ற முடியாதவர்கள். தேவகூதி சிறந்த அரச குடும்பத்தில் இருந்து வந்த இளவரசியாக இருந்தாலும் கூட அதிர்ஷ்டவசமாக மனித வாழ்வில் அன்பான சிறந்த பரிசை அவளுக்கு கொடுத்த கர்த்தம முனிவராகிய அவள் கணவரின் மேற்பார்வையின் கீழ் அவள் இருந்தாள். பகவானின் இந்த அருள் அவள் கணவரின் நல்ல எண்ணத்தாலும் திருப்தியாலும் தேவகூதியால் அடைய பெற்றது. சிறந்த வாய்மையும் அன்பும் பாசமும் தொண்டும் நிறைந்த சிறந்த பக்தரும் புனிதருமான அவள் கணவருக்கு பணிவிடை செய்தாள். கர்த்தம முனிவர் திருப்தி அடைந்தார். அவர் பகவானின் அன்பை விருப்பத்துடன் அவளுக்கு வழங்கினார். அதை ஒப்புக்கொண்டு அனுபவிக்கும்படி பரிந்துரைத்தார். ஏனென்றால் அவர் அந்த இறையன்பினை
இறை இன்பத்தை ஏற்கனவே அடைந்திருந்தார். பகவானின் அன்பு என்பது சாதாரண பொருள் அல்ல. சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமியால் வணங்கப்பட்டார். ஏனென்றால் அவர் கிருஷ்ண பிரேமை எனும் பகவானின் அன்பை அனைவருக்கும் வழங்கினார். ரூப கோஸ்வாமி அவரை வதன்யா சிறந்த வள்ளல் தன்மையுடையவர் என்று போற்றினார். ஏனென்றால் விவேகமுடையவரால் மட்டுமே பல பிறவிகளுக்கு பின்னர் அடையப்பெறும் பகவானின் அன்பை சுதந்திரமாக எல்லோருக்கும் வழங்கினார். கிருஷ்ண பிரேமா, கிருஷ்ண உணர்வு நிலை மிகவும் உயர்ந்த பரிசாகும். இது நாம் யாரிடம் அன்பு செலுத்த எண்ணுகிறோமோ அவரிடம் அப்பரிசை அளிக்க முடியும். இந்த பதத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு சொல்லான நிஜ தர்ம தோகான் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. தேவகூதி கர்த்தம முனிவரின் மனைவியாக விலை மதிக்க முடியாத பரிசை அவள் கணவரிடமிருந்து அடைந்தாள். ஏனென்றால் அவள் அவருக்கு மிகுந்த உண்மையானவளாக இருந்தாள். ஒரு பெண்ணிற்கு மதத்தின் முதல் கொள்கை என்னவென்றால் அவள் கணவனிடம் உண்மையுடன் இருத்தல் ஆகும். அதிர்ஷ்டவசமாக கணவர் மிகவும் சிறந்த மனிதராக இருந்தால் பின்னர் இந்த இணைவு முழுமையாகிறது. கணவன் மனைவி இருவரின் வாழ்க்கையும் உடன் நிறைவேறுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப கணவன் மனைவி அப்படின்னாலே மனப்பொருத்தம் பார்த்து அன்னைக்கு ஜாதகத்துல எல்லாம் பார்ப்பாங்க. மனப்பொருத்தம் பார்த்து அப்புறம் மனம் செஞ்சு வைப்பாங்க. அப்ப இருவருடைய எண்ண அலைகள் ஒரே மாதிரி இருக்கணும். சோ அங்க வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்தா 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கிறப்போ அந்த வாழ்வு இனிமையான வாழ்வா இருக்காது. அங்க சண்டை, சச்சரவு, குழப்பம், அப்போ போட்டி, பொறாமை, கணவன் மனைவிக்குள்ளேயும் போட்டி, பொறாமை, கணவன் மனைவியை ஏசுறது, மணவன் கனைவியை ஏசுறது, இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கு. அப்போ ஒரு ஆணானவன் ஆன்மீகத்தில் உயர்ந்த ஒரு உயர்ந்த நோக்கங்களை கண்ட ஒரு கணவனாக அமைவது ஒரு பெண்ணுக்கு பெரிய வரம். அது வந்து தேவகூதி தானாக தேர்ந்தெடுத்தாள் கர்த்தவ முனிவரை. ஏன்னா பெரிய பணக்காரம் வேணும் அப்படின்னு அவங்க போய் ஒரு கண்மூடித்தனமா இந்த காலத்துல பெண்கள் எல்லாம் போய் குட்டையில விழுகிற மாதிரி எல்லாரும் நிறைய பேர் அப்படித்தான். கணவன் வந்து நல்லா ஹீரோவா இருக்கணும், வெளிப்புற தோற்றத்துல அழகா இருக்கணும், ஆனா உள்ளத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப கசடு. உள்ளத்துல ஒரு மனித உருவத்தில் நடமாடும் ஒரு மிருகமா அவனுடைய உணர்வு இருந்தாலும் அழகா இருக்கணும், அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும்னு கட்டிக்கிறாங்க. கட்டிக்கிட்டு அப்புறம் வாழ்க்கையில போராட்டம் ஆரம்பிச்சதுன்னா அது நரக வாழ்க்கைக்கு இணையாக அவங்க வாழ்க்கை போயிருது. சோ இதை விதிப்பலன் யாருக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி கணவன் அமைகிறாங்க. அப்போ சிலரெல்லாம் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு உமாதேவியை விரதம் இருந்து வழிபடும் போது அவங்களுக்கு சொத்து கம்மியா இருந்தாலும் கணவன் அன்பான நல்ல ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிற கணவன் கிடைக்கும் போது அந்த வாழ்க்கை சொர்க்கத்துக்கு இணையாக இருக்கும். சோ வாழும் போதே சொர்க்கம் நரகம் அப்படிங்கறத அனுபவிச்சிடுறாங்க பெண்கள். அப்ப இங்க தேவகூதி வந்து தனது கணவன் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால அந்த கணவருக்கு பணிவிடை செய்யும் போது அந்த கணவர் தன்னுடைய மனைவியை பார்த்து இரக்கம் கொண்டு அந்த தான் அடைந்த அந்த பேரின்ப நிலையை, பரவச நிலையை, பகவானுடைய அந்த பிரேமை நிலையை அதை வந்து தேவகூதிக்கு நான் உணர்த்துகிறேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இது வந்து வெளிப்புற பார்வையால் அடைய முடியாது. இது வந்து ரொம்ப சூட்சமானது. அந்த உணர்வு நிலையை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த தவசினால மட்டும்தான் முடியும். அப்ப அவர் பகவானின் அன்பை விருப்பத்துடன் அவளுக்கு வழங்கினார். ஏன்னா பிரேமை தான் மிக உயர்ந்த நிலை. முதல்ல நம்மளுக்கு ஸ்ரத்தால ஆரம்பிச்சு ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ஆசக்தி, அப்புறம் நிஷ்டா, ஆசக்தி, ருச்சி, அப்புறம் பிரேமா அப்படிங்கிற நிலை. பிரேமை அப்படிங்கிறது கடைசி நிலை. ஆனா நாம இந்த வாழ்க்கை கலியுகத்துல நாம போராடுறது, நம்ம பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் கூட சொல்றாங்க நாம இன்னும் அனர்த்த நிவர்த்தி ஸ்டேஜ்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்றப்போ நாமெல்லாம் எந்த நிலையில இருப்போம்னு பாருங்க. சோ அந்த பிரேமை நிலை அப்படிங்கிறது தான் வாழ்வில் மிக உயர்ந்த லட்சியம். பகவானிடம் நம்ம ஈடு இணையற்ற அந்த அன்பை நாம பெற வேண்டும். பகவானின் அந்த அன்பை உணர வேண்டும். அவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனா நம்மளுக்கு அந்த லிங்க் இன்னும் வரல. நாமளும் ட்ரை பண்றோம், எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அந்த கிருஷ்ண பிரேம நிலை வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சத்த ககோகாய சிரவணாதி சுத்த ககோகை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளயும் அந்த பிரேமை இருக்கு. ஆனா அது மறைந்த நிலையில் இருக்கின்றது. அதை தட்டி எழுப்பத்தான் நம்மளுக்கு ஆன்மீக குரு
சோ ஆன்மீக குரு வந்து அதை வந்து நம்மளுக்கு தட்டி எழுப்பி அந்த விழிப்புணர்வை நம்ம கிட்ட கொண்டு வர்றார். அந்த பிரேமை நிலையில தான் நாம மிக உயர்ந்த ஒரு இன்பத்தை அடைவோம். ஏன்னா இந்த அஹ், ஜட உலக துக்கங்கள் நம்மை வந்து 1% கூட தாக்காது. அதுதான் சமாதி நிலை. அஷ்டாங்க யோகிகள் அந்த சமாதி நிலையில தான் அவங்க வந்து எதுவுமே அவங்கள புறத்தாக்குதல் எதுவுமே இருக்காது. சோ அந்த மாதிரி ஒரு சமாதி நிலையில அதுக்கு அடுத்த பக்தி, பகவானுக்கு பக்தி பண்ணும்போது பிரேமையா மாறி அது இந்த உலகத்துல இருந்தாலும் நாம இந்த உலக நிலையில இருக்க மாட்டோம். ஜட உலக தொடர்பே நம்மளுக்கு இருக்காது. உடம்பு இருந்தாலும் ஜட உலக தொடர்பு நிலையில இல்லாம நம்ம ஆன்மீக உலகத்துல நம்ம ஆத்மாவானது நிலைத்திருக்கும். நம்மளை சுற்றி வந்து எல்லாமே மாறிடும். நம்ம சூழ்நிலையே வந்து மாறி அந்த பேரின்பம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நிஜ தர்ம தேகான் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. அதாவது தேவகூதி கர்த்தவ முனிவரின் மனைவியாக மதிப்பு மிக்க முடியாத பரிசை அவள் கணவரிடம் இருந்து அடைந்தாள். ஏன்னா அவ உண்மையா இருந்தா கணவருக்கு. அப்போ நம்ம மதத்தின் கொள்கை என்ன அப்படின்னா, கணவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்டவசமா கணவர் வந்து சிறந்தவராக இருந்தால் இந்த இணைவு முழுமையாகிறது. வாழ்வின் முழுமை என்ன? பர்ஃபெக்ஷன். அப்படின்னா நம்மளுக்கு எப்படி பூர்ணம் மிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சியதே பூர்ணஷ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவ சிஷ்யதே. அப்ப பூர்ணம் அப்படின்னா நாம பகவானுடைய சேவகனாக பகவானின் பிரேமையை அடையும் போதுதான் அந்த பூர்ண நிலை உருவாகின்றது. யாருக்கெல்லாம் இப்ப பிரேமை இருக்கு பகவான் மேல? இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க எனக்கு பிரேமை இருக்குன்னு? பிரேமை இருக்குங்க மாதாஜி, எனக்கு இருக்குங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ நீங்க மெய் மருந்து ஆடுறீங்களா? மெய் மருந்து உங்க கண்களில் கண்ணீர் வருதா? மயிர்கால்கள் குத்திட்டு நிக்குதா? மயக்க நிலை அதெல்லாம் வர்றது இல்லைங்க மாதாஜி. பிரேமை நிலை அடையிறது ரொம்ப கஷ்டம் மாதாஜி. அனர்த்த நிவர்த்தி ஸ்டேஜ்ல தான் வச்சிருக்கிறாரு. நான் அதை நம்புறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னும் நம்மளுக்குள்ள நிறைய அனர்த்தங்கள் இருக்கு. இன்னும் தீவிரமான பக்தி பண்ணணும். ஆமாங்க. இன்னும் தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் நாம தாண்ட வேண்டி இருக்கு. பிரேமைங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அதனால நம்ம பிரேமை நிலையில தான் நம்மளை மறந்து இந்த உலகத்தை மறந்து நம்ம வந்து பகவானை நினைச்சு அழுதுட்டே இருப்போம். ஏன்னா இதுவரைக்கும் நம்மளுக்கு அந்த அழுகையே வரமாட்டேங்குது. நம்ம வந்து ஒரு மோதிரம் காணாம போனா இல்ல செயின் காணாம போனா உட்காந்து வீடு ஃபுல்லா தேடிட்டு அழுவோம். அது என்னமோ பெரிய ஒரு பொருள் மாதிரி. அதெல்லாம் குப்பை. ஆன்மீக உலகத்துல குப்பை. அது குப்பைக்கு ஈடானது. அதெல்லாம் இந்த உலகத்துல அவ்வளவு மதிப்பு. ஆனா அதெல்லாம் வெட்டி நம்மளுக்கு உடல் போனா அதெல்லாம் கூட வராது. ஆனா நம்ம பகவானை விட்டு பிரிஞ்சிட்டோம்னு என்னைக்கு அழுக ஆரம்பிக்கிறோமோ அந்த நிலை எப்பொழுது தொடர்ந்து இருக்கின்றதோ அப்பதான் நம்மளுக்கு பிரேமை. எனக்கு நம்மளுக்கு வருது இப்போ. இன்னும் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் மாதாஜி. அபியாச கௌந்தேய அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து வைராகியத்தோட பயிற்சி பண்ணணும். இன்னும் நிறைய பயிற்சி பண்ணும்போது நம்ம மேல மேல முன்னேறி ஆன்மீக குருவின் கருணையினால நம்ம அந்த நிலையை அடையலாம். இந்த பிறவியில் இல்லாலும் அடுத்த பிறவியில இதற்கு மேலான நிலையில நாம வருவோம். கண்டிப்பா பக்தியில முன்னேறிட்டே வந்து ஒரு பிறவியில முழுமையடைஞ்சு அந்த பிரேமையை முழுசா உணர்ந்து கண்டிப்பா நாம எல்லாம் போகத்தான் போறோம். யாரும் வந்து இது பண்ணிக்க வேண்டாம், கவலை அடைய வேண்டாம். கண்டிப்பா நாம அடையிறோம். ஏன்னா இப்போ 4 ஸ்டெப் ஏறி இருக்கோம். இன்னும் 40 ஸ்டெப் ஏறணும். அதனால உற்சாகத்தோட நம்ம எல்லாம் பக்தியில இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்து நாம கண்டிப்பா முன்னேறிட்டே இருப்போம். யாரும் அதுக்காக இது தளர்ந்து விட வேண்டாம். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம் மாதாஜி. இன்னும்